ரொம்ப சேட்டை செய்யும்போது எங்கால என்ன பண்ணுவார் தெரியுமா? இவனுக்குலாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா இருக்குமே. அவன் ஒரு நிலைமைக்கு வருவான் பாரு. சயின்ஸை விட அந்த அடியில பவர் இருக்குன்னா யார் அவரு? தெரியாததுனால உனக்கு வான் பண்றேன். இல்ல அடுத்த பிறந்த நாளைக்கு இருக்க மாட்டேன். பகல்ல உங்க கூட கிச்சன்ல, ராத்திரி இது கூட பெட்ரூம்ல. என் அண்ணி மேலைய கைய வைக்கிறியா? அசையாத மரம் ஒன்று. அவளை ஏன் பையனு கட்டி கொடுத்து மாமா கோவம் வந்துருச்சு. அவன் யாருன்னே தெரியல. உங்க ஆளுங்களை எல்லாம் ஒரே மாதிரி தான் அடிக்கிறான். உங்களை கொல்ல முயற்சி பண்ணவனையே நீங்க விட சொல்லிருக்கீங்கன்னா அப்ப அவன் யாரு? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. ஒரு படத்துடைய பேர்ல பார்ட் 2 பார்ட் 3 எடுத்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரே படத்தையே 3 பார்ட்டா எடுத்தது நம்ம சேனல்ல தான். சோ வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பாலையாவின் எங்கள் ஐயா பார்ட் 3. வந்துட்டாரா அவரு? இந்த வீடியோல வரக்கூடிய வசனங்கள் அனைத்தும் படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பேசுறது தான். தேவையில்லாம வெறியாய் வெறிநாய் மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கழிய வேண்டாம். தெரியுது, நீ மூடு. 28 வருஷமா கோமால இருந்த ஒருத்தன் பாலையா விட்ட ஒரு பஞ்சினால ஏன் உட்காந்துட்டான். அவர் 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கோமாக்கு போனார்னா பாலையாவுடைய அப்பா அடிச்சு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? பாலையாவுடைய ஃபேமிலி அடிச்சு பழகிறதுக்கு ஒரு இளிச்சவாயம் ஒருத்தன் சிக்கி இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ 28 வருஷம் பின்னோக்கி போக போறோம். பாலையாவுடைய அப்பாவுடைய ஸ்டோரி. அவரும் பார்க்க பாலையா மாதிரி தான் இருப்பாப்ல. பாலையாவே நமக்கு தாத்தா முறை தான். பாலையாவோட அப்பானா நமக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர் மாதிரி. அவர் என்னென்ன சேட்டைகள்லாம் செய்யறாரு அப்படிங்கறத இந்த ஃபைனல் எபிசோட்ல பார்க்க போறோம். வில்லனோட ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒரு ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொல்றதுக்கு எவன் வருவான்டி? கடவுள். பொதுவா இந்த மாஸ் ஹீரோ மசாலா படங்கள்ல மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து காப்பாத்த மாட்டான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருவாங்க. எப்படா அவங்க பஞ்ச் டைலாக் பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணி வர சொல்லுன்னு கடவுளை வர சொல்லாத. அவர் மட்டும் வந்தா அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். இந்த அம்மா என்னமோ கடவுளை தான் கூப்பிட்டுச்சு, ஆனா வந்தது என்னமோ காட்டேரி. பாலையா படங்கள்னா 2 பேட்டர்ன் தான். ஒன்னு அவர் பரப்பாப்புல இல்ல வேற எவனாச்சும் ஒருத்தர் பரப்பான். இப்ப டைரக்டர் சூஸ் பண்ணது ஆப்ஷன் ஏ. அவர் பறந்து வராப்புல. நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ, செத்த நேரம் வாய வச்சுட்டு சும்மா தான் இரண்டா. அந்த ஆளு அடிச்சா கூட நீ பொழைச்சிப்ப. அந்த ஆளு பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சானா ஸ்பாட்லயே போய் சேர்ந்துருவாடா. நான் யாருன்னு தெரியுமா? 2 நிமிஷத்துல சாகர உன் அட்ரஸ் எனக்கு எதுக்குடா? கர்த்தரே. நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையா ஒரு மருத்துவருங்க. இவர் எந்த அளவுக்கு கைராசியான மருத்துவர்னா, இவர் ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளில வந்து 50 செகண்ட் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள ஆபரேஷன் சக்சஸ்ன்றவாங்க. சார், ஆபரேஷன் சக்சஸ். டேய், பைல்ஸ் ஆபரேஷனோட ரிசல்ட் தெரியவே 10 மணி நேரம் ஆகும்டா. இந்த ஆளு என்னென்னமோ கர்மாந்தர பேரெல்லாம் சொல்றான். அனால்ஜெசிக்ஸ், ஹை பவர் ஆன்டிபயோட்டிக் உடனடியா கொடுங்க. ஆன்டி ஆர்த்தமெட்டிக்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஆன்டி லிபிடமிக்ஸ், ப்ளாஃபிப்ரிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல நகைச்சுவையான விஷயமே என்னன்னா, இதெல்லாம் என்ன கர்மங்கிறது அவருக்கே தெரியாது. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. இவ்வளவு ஏன் படம் எடுக்கிற டைரக்டருக்கே தெரிய வாய்ப்பில்லை. என்ன ஆபரேஷன் பண்ணா என்ன இளவுன்னு தெரியல. கண்டதை கொடுத்து சாவடிக்க போறாங்க. 10 டேஸ்ல ஹாப்பியா சுத்துவாரு. நக்குவான். அடுத்து நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஊர்ல இந்த வில்ல ஃபேமிலி மக்களுக்கு பண்ற அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியாம, சாரி ஊருக்குள்ள தன்னை விட மேல ஒருத்தன் வளர்றத பொறுத்து கொள்ள முடியாம பொறாமையில வில்ல வீட்டுக்கு போய் பஞ்ச் டைலாக் பேசுறாப்ல. விட்டுடுங்க. நிறுத்த முடியாதுன்னு சொன்னா முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வேங்கிறாரு. மறந்துட்டாரு போல யோசிக்கிறாப்ல. நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் வில்ல ஃபேமிலிக்கு 2 ஆப்ஷன் வச்சிருக்காப்ல. ஆப்ஷன் ஏ, தப்பானவனுக்கு வைத்தியம் செய்வேன். ஆப்ஷன் பி, தப்பு செஞ்சா நிக்க வச்சு வெட்டிடுவேன். உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வேணுமா இல்ல பி வேணுமா? ஆப்ஷன் சி, கூலி படத்துல ரஜினி அடிச்ச பவர் ஹவுஸ் வேணும். ஒரிஜினல். ஏய், அது பவர் ஹவுஸ் இல்ல, மேன்ஷன் ஹவுஸ். குடிகார கம்புனாட்டி. அடுத்து நம்ம தாத்தாவை ரொம்ப கடுப்பேத்திடுறாங்க. அவர் பஞ்ச் டைலாக் பேசுறங்கிற பேர்ல குடிச்சு புட்டு கண்டதை வளரிட்டு இருக்காப்ல. என்னோட 2வது பக்கத்தை பார்த்துட்டேன்னு வை, சொல்ல இருக்க மாட்டேன். ஏன்டா அவரை இப்படி அடிக்கடி கத்த விடுறீங்க? அவர் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் தெரியாதாடா?
அடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க போய் உட்காந்துக்கிட்டு நான் யாரு தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு இருக்காப்ல. அவங்களும் உங்கள மாதிரி இந்த ஏரியாவுல பெரிய ஃபேமிலி சரித்திரத்தை பத்தி பேச வேண்டாம் எஸ்பி. இந்த ஊர் உருவானதுக்கு காரணம் நாங்க தான். ஊரு உருவாக நீங்க காரணமா இருந்தீங்களா? ஏன் உங்க குடும்பம் கொத்தனாரா இருந்துச்சா? அடுத்து நம்ம ஆளை ரொம்ப வெறுப்பேத்திட்டோம்னா அவரால் எதுவும் பேச முடியலன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் ரிக்ஷா ஆட்டோ பின்னாடி எழுதுனதெல்லாம் பஞ்சு டைலாக்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இருப்பாப்ல. Guns are made of rules, but not sword. இருந்தாலும் இவ்ளோ கிட்ட வந்து பேசியிருக்க வேண்டாம். சரக்கு வாட கொப்புன்னு அடிக்குது. விசுவாசத்துல ஒண்ணு சொல்றேன் சார். என் கண்ணுக்கு முன்னாடி சிங்கத்தை பார்த்தேன் சார். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஆளு தண்ணிய போட்டு கொஞ்சம் வளர்னதுல கேட்டவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அடுத்து இந்த படத்தினுடைய 3வது பேத்தியோட இன்ட்ரோ, நயன்தாராவோட என்ட்ரி. நம்ம ஆளோட கெட்டப்ப பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு ராஜ பரம்பரை. ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க. பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்க நடப்போம். என்ன கொண்டு வரட்டும், காஃபியா டீயா? ஓல்டு மந்த். அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அவ உங்க பொண்ணு மாதிரிங்கிறதுனால இந்த சுபகாரியத்தை உங்க கையாலே நடத்தி வச்சிருக்கு. ஆல்ரெடி அவர் பொண்டாட்டியா அவருக்கு பொண்ணு மாதிரிதான் ஐயரே. அவர்கிட்ட போய் கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்றியே, 4வது ஹீரோயினுக்கு ஆப்ஷன் ஓபன் ஆயிடுச்சுன்னு இட்டுன்னு போயிட்டானா என்னடா பண்ணுவ? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அடுத்து அப்பா பாலையாவோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மா கூச்சமே இல்லாம பாலையாவோட ஒய்ஃப்ட்ட ஒண்ணு கொச்சா கேக்குது பாருங்க. இவ்ளோ கோவமா இருக்கிற என் அண்ணன் ராத்திரி மட்டும் உங்ககிட்ட அமைதியா சந்தோஷமா எப்படி இருக்காருன்னு தான் தெரியல. மூடுல இருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு டவுட்னு அண்ணிட்ட கேட்டுட்டு இருக்கே பண்ணி, பாலையா படத்துல வர கேரக்டருங்களுக்கும் வெக்கமே இருக்காதாடா? இல்லையா? டாக்டர் கிட்ட நீங்க பார்த்தது ஒரு குணத்தை தான், ஆனா அவர்கிட்ட நிறைய குணம் இருக்கு. எப்படி இந்த காமசூத்ரால பல பொசிஷன்ஸ் இருக்குமே அது மாதிரியா? அடுத்து இந்த படத்துல நம்ம பாலையா ஒரு ராஜ பரம்பரைங்க. ராஜ பரம்பரைனா என்ன பண்ணணும்? 1க்கு 4 பொண்டாட்டியை வச்சுக்கணும். அதுக்கு வக்கு இல்லையா? வருஷத்துக்கு 4 வாட்டி ஃபர்ஸ்ட் நைட்டே ஃபங்க்ஷனா வைக்கணும். லட்சுமி நரசிம்மசாமி கல்யாணம் நெருங்கிடுச்சு. கோயில் சார்பா உங்களுக்கு முறைப்படி தெரிவிக்கிறேன். நரசிம்ம சுவாமிக்கு கல்யாண நாளாமா, அதனால கோவில் சார்பா இவருக்கு வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. உங்க வம்சம் விருத்தி அடையத்துக்கான யாகத்தை கூட ஏற்பாடு பண்ணிடலாமா? ஏன் யாகம் செய்யலனா அந்த ஆளு செய்யவே மாட்டானா? அவ்வளோ பெரிய ஆளாடா நீங்கெல்லாம். ஆல்ரெடி ஒரு பையனை பெத்த எங்க ஆளுக்கு இன்னொரு வாட்டி செய்முறை என்ன மறந்து போயிருக்குமா? கொத்தமல்லியை அரைச்சி அதை கோழியில போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி பண்ணி ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு, மஞ்சுளா மல்லி கோடி கூரா. இந்த கல்சடைங்களுக்கு ஊரே சேர்ந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுது. First night, bloody 549th night. ஐயோ கன்றாவிடா. தெரியும். ஏய் வாடி, சுத்தி எல்லாரும் இருக்காங்கடா கழிச்சாலா. பரவாயில்ல, நம்ம ஆரம்பிச்சா அவங்க களைஞ்சு போயிருவாங்க. 10 நாள் வரைக்கும் எதுவும் நடக்காது. போய் மூடிட்டு பாடுங்க. எது? கதவைதான். இப்படி ஆசை காமிச்சு மோசம் செஞ்சதுனால நம்ம பாலையா காஜு முத்தி போய் என்ன தெரியுமா பண்றாரு? காயத்ரி காயத்ரி காயத்ரி. ஏன் அந்த வேலைக்காரைய பார்த்தா உன் ஆளு காயத்ரி மாதிரியா இருக்கு? அட காஜி குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு. உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, வருஷம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியும் உன் காஜி அடங்கலன்னா நீ எம்புட்டு பெரிய காம கொடூரனா இருந்திருப்ப. இப்ப மட்டும் நீ போகலனா யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிடுவாரு. என்னது? யாரையாச்சும் எதையாச்சும் பண்ணிடுவானா? யோ, அந்த ஆளுக்கு 60 வயசுயா. இதெல்லாம் தேவையாயா? ஏயா பாலையா, இப்படியெல்லாம் சீன் எடுத்து வச்சீங்கன்னா அந்த ஆளு மேல எப்படா மரியாதை வரும்? நான் எந்த பேஷண்டா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இந்த ஆளு கக்கூஸ்க்கு பின்னாடி கொள்ளைக்கு போற இடத்துல ஒரு கேம்ப் ஒன்ன போட்டு அங்க வர ஊர் மக்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காப்ல. என்ன பெரியவரே, இன்னும் சாகலையா நீங்க? அங்கேயே வந்துட்டானுங்க வில்ல ஆளுங்க தாலியா இருக்க. அப்புறம் என்ன, இந்த பேஸ்கெட் பால் கூடையில பந்த போடுவோம் தெரியுமா, அது மாதிரி ஒருத்தனை புடிச்சு விட்டேறாப்ல. அவன் பாகிஸ்தான்ல உள்ள லியாரி மார்க்கெட்ல போய் பறந்து போய் விழுவுறான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க. மனுஷங்களை காப்பாற்ற வேண்டிய நானே உங்களை யாரு இப்ப மனுஷன் லிஸ்ட்ல சேர்த்தது? அதே அயோக்கியனை நான் கொல்றதுக்கு போகும்போது என்ன பார்த்தும் மக்கள் பயப்படுறாங்கம்மா. அயோக்கியனை மட்டும் கொன்னா மக்கள் பயப்பட மாட்டாங்க. அயோக்கிய பையனை கொல்றேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சவரை உடைக்கிறது, மார்க்கெட்டை ரெண்டாக்குறது, இப்படி பப்ளிக் நியூசன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி அவங்களுக்கு உன்னை பிடிக்கும்? நீ எங்க அவங்களையும் கடிச்சு வச்சிட போறன்னு பயந்து ஓடதான் செய்வாங்க.
உக்கிர நரசிம்மரோட அவதாரத்தை பார்த்தா தப்பு செஞ்சவங்க பயப்படுவாங்க. ஏந்த உன் பையன் 10 பேர் கொன்னுட்டு வந்திருக்கான் கொலகார பைய. அவர் நரசிம்மரு, ராமரு, குடும்பமடா இது கொலகார பயலு. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்திட்டு வீட்டுக்கு வர வேண்டியவர் ஒரு உயிரை எடுத்து ரத்தம் நனைஞ்ச கையோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. என்னடி டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி சொல்ற? அவன் கொலை பண்ணிட்டு வரான், சைக்கோ பைய. இதெல்லாம் எப்பரா சப்பக்கட்டு கட்டுறீங்க? இதுக்கு அந்த ஆளோட ஆத்தாக்காரி பேசுனதே பரவாயில்லடா. அதுவே ஒரு உயிர் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னா இந்த வீட்டுல நிம்மதியும் இருக்காது, அவர் சாப்பிடவும் மாட்டாரு. வர வழியில அந்த பணத்தை சமைச்சு சாப்பிட்டு வந்திருப்பான். காசில அகோரையா இருக்க வேண்டியெல்லாம் ஊருக்குள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்கான் பாரு. இவனுங்க ஊருக்குள்ள பெரிய குடும்பமா? பைத்தியக்கார பையலுங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காஃபி குடிச்சீங்களா? நோ தேங்க்ஸ். இவன் உண்மையிலேயே சைக்கோ பையதான் போலங்க. டெய்லி கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். போலீஸ் வந்தா எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? மக்களே, அடுத்து நம்ம பாலையா குடும்பம் விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக மெய்யாலுமே யாகாலாம் நடத்திட்டு இருக்காங்க. சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது. எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு. அந்த யாகத்துல பாலையாக்கு ஒரு பண்டிதர் ஒருத்தர் தீர்த்தத்தை கொண்டு வராருங்க. கொண்டு வந்தா என்ன நினைச்சான்னு தெரியல, மடக்கு அவன் எடுத்து குடிச்சிட்டான். எத்தனை நாள் தான் இவங்க பொருளுக்கே நம்ம யாகம் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம பொருளுக்கு ஒரு பூஜையை போட்டு வம்சத்தை விருத்தி பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டான் போல. அப்புறம் நம்மால் ஏஞ்சி போய் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா என்ன நடந்துச்சு புரோகிதரே? நம்ம வில்ல ஆளுங்க கோமியத்துல கோட்டரை கலந்துட்டாங்களாமா. இந்த விஷம் கலந்த தீர்த்தத்தை அவன் குடும்பம் மொத்தமும் குடிக்கணும். அடுத்து நம்ம ஆளு கோமியத்துல கோட்டரை கலந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஒரு வண்டியையும் அவர் பரம்பரை கத்தியும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு வில்லனை போட. நீ என்னைக்கு வந்தியோ அன்னில இருந்து ஒவ்வொருத்தரும் வேட்டியை தூக்கி காட்டுறான்டா. வேட்டியை தூக்கி காமிக்கிறானா? ஏன் புதுசா சுண்ணத்து கிண்ணத்து பண்ணிருக்கானா என்ன? அப்புறம் என்ன குரலி வித்ததான்? உங்க அம்மால தூக்கி சொருவணும். உங்க அம்மால டேய் அவன் செத்துட்டான்டா. Ball change. Let's see how it works. என்னடா ஈட்டையெல்லாம் வச்சு சண்டை போடுறீங்க? காட்டுவாசி பயிலடா நீங்க. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காற்று இன்பமாய் வீசத் தொடங்கின. உஷா ஃபேன்ஸ் மற்றும் கூலர்ஸ். இவங்க ரொம்ப நேரமா குரலி வித்த காமிச்சிட்டு இருக்கும் போது மேலேந்து ஒரு குரங்கு வந்து விழுவுது. இந்த பாலையா படங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆளு கூட சாக போகும்போது பாலையாக்கு பில்டப் கொடுத்துட்டு தான் சாவான். இப்போ இவனோட பொஞ்சாதியே சாக போகுது. அடிச்சு விடுறா இஷ்டத்துக்கு. ஆம்பளனா அவர் தாண்டா. நீ ஆம்பளையா இருந்தா ஒத்தை கொத்த அவரோட மோதுடா. சாக போது கூட நிம்மதியா சாக விடுறாங்களா பாரு. ஏண்டா இம்புட்டு பெரிய பையனை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா எப்படி செத்தாங்கன்னே பையன் பாலையாக்கு தெரியலையாமா. உருட்டலாம் அதுக்குன்னு இப்படியா? உங்களுக்கு தான் மூளை இல்லைன்னா பாக்குற எங்களுக்குமாடா இல்ல. பிரச்சனைய தேடி போறது தப்புன்னா நம்மள தேடி வர்ற பிரச்சனையை விட்டுட்டு போறது அதை விட பெரிய தப்பு. சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? சின்ன வயசுலயே அவரோட இடத்துல என்ன உட்கார வச்சதுக்கான அர்த்தம் என்னன்னு இப்ப புரியுதா? இல்ல புரியல, நீயே சொல்லு. அவர் இல்லனாலும் நான் வரணுங்கிற ஆசையில. ஓ அப்படி. வம்சமே அழிஞ்சாலும் வாய்க்கு வரத அடிச்சு வரத மட்டும் இங்க நிறுத்தல பக்காளி. அடுத்து இப்ப இவங்க எல்லாம் எங்க அசம்பிள் ஆயிருக்காங்கன்னா 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளோட அப்பங்காரன் எங்க மண்டைய போட்டானோ அதே இடத்துலதான் ஒரு ஃபைட்டுக்காக பக்கத்தூர்ல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா சோறு போடுவாங்கன்னு ஒரே இடத்துல உட்காந்து பாத்துருக்காரு. சுத்தி இருக்கிறாளா இந்த ஆளோட அப்பனுக்கு அஞ்சலி செலுத்துறான் போல நினைச்சிட்டு இருக்காங்க போல. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கீழே கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு எந்திரிச்சு ஒரு பஞ்சு டைலாக். பெல் அடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணா படிப்பா இருந்தாலும் பகையா இருந்தாலும் திரும்ப பெல் அடிக்கிறதுக்குள்ள பினிஷ் பண்றது என் பழக்கம். அப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எவனாச்சும் ஒருத்தர் பெல் அடிச்சா லஞ்ச் பிரேக் விட்டுருவீங்களாடா? என்னடா வளரிட்டு இருக்கீங்க? இதுல ஹைலைட்டான விஷயமே என்னன்னா இவருடைய அப்பா ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருந்தார்ல எல்லாத்தையும் வெட்ட. அது 28 வருஷம் ஆகி அதே இடத்துல தான் இருக்கான். அந்த கத்தி அங்க இருந்தது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆனா அது பையன் பாலையாக்கு தெரியுது பாரு. நம்ம அப்பா இங்கதான் கத்தியை ஒளிச்சு வச்சிருக்கானு. இப்படியும் ஒரு ஜென்மமா நம்ம பரம்பரையில இப்படி வந்து பிறந்திருக்கானே. அந்த கத்தியை வச்சு வில்லனை கைமா பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல பாலையாவோட கொடி ஏத்தி வைக்கிறாங்க.
மொத்தத்துல எங்கள் ஐயா எங்க உயிரை வாங்கிட்டேயா. இந்த ஒரு படத்தை மட்டும் நான் கிட்டத்தட்ட 50 நிமிஷமா ரோஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது 3வது பார்ட். இதுக்கு முன்னாடி 2 பார்ட் இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கங்க. நான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்தால ஃபைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹைப் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்க. அடுத்த குப்பை படத்துல சந்திப்போம். நன்றி.